இந்த பந்து மீனை நம்ம தண்ணிக்குள்ளே விட போகிறோம் மக்களே. லாஸ்ட் டைம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து கூண்டை எடுக்க போயிருந்தாங்க. அந்த கூண்டை எடுத்ததில் வந்து நமக்கு வந்து மாட்டிருந்தது 4 கிளிஞ்சா மீன், 4 கலவா மீன், இந்த மாதிரி தான் மாட்டிருந்துச்சு. சரி, அதுலேயே வந்து நிறைய குட்டி குட்டி மீன்லாம் அழகாக மாட்டிருந்துச்சு. சரி, அதில் ஒரு மீனை என் கையில் வந்து கொடுத்தாங்க, பாறை மீன். பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. சரி, அப்போ வேறு என்னென்ன மீன் இருக்குன்னு கேட்டால் அவங்களும் சொன்னாங்க, இந்த எடுத்து மேலே வைக்கிறேன்னு சொல்லி சொன்னாங்க. சரி, வங்க என்னென்ன மீன் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம்னு சொல்லி பார்த்தா ஒரு செங்கனி மீன், பேத்த மீன் தான் மாட்டிருந்துச்சு. சரி, பாறை மீனும் ஒன்று தான் மாட்டிருந்துச்சான்னு கேட்டேன். ஆமாம், இன்னொன்று இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. தேடி பார்த்துட்டு சரி அந்த மீனையும் என் கையில் எடுத்தாங்கன்னு சொல்லி கேட்டு பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. சரி, அப்போ இந்த எல்லாம் மீனெல்லாம் விட்டுருமான்னு கேட்டால் அவங்களும் விட்டுருன்னு சொல்லிட்டாங்க. சரி, அப்போ உங்கள் கையிலேயே விட்டுருங்க, தண்ணிக்குள்ளே போட்டுன்னு சொல்லி சொல்லியாச்சு. அவங்களும் தூக்கி போட்டாங்க, அழகாக வந்து நீந்தி போயிடுச்சு. சரி, அடுத்து ஒரு பேத்த மீனை என் கையில் வச்சுருந்தேன். பேத்த மீனை கையில் வச்சிருக்க முன்னாடியே பஃப்னு அழகாக இருந்துச்சு. சரி, அப்படியே வந்து இந்த மீனையும் விட்டுருவோம் போகட்டும்னு சொல்லி நம்மளும் விட ஆரம்பிச்சிட்டோம். அது விட்டோன்னு பாருங்கள் எப்படி நீந்தி போகுதுன்னு. கண்டிப்பாக இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்படியோ ஒரு மீனை வந்து சேவ் பண்ணியாச்சு வந்து